சரி, சரி. இப்ப இத்தனை ஆண்டுகளா ஏன் அத்தனை மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காம இருந்தாரு? அந்த மசோதாக்கள்லாம் ஏன்னா அவ்வளவு மக்கள் விரோத மசோதாக்களா? அந்த 10 மசோதாக்களும் அவர வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து பல்ல புடுங்குற மசோதாக்கள். அந்த மசோதாக்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலர் செலக்ஷன்ல அவருக்கு இனிமேல்ட்டு ரோலே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவதற்கு அவருக்கு வந்து உள்ள பவர்ஸ்லாம் எடுத்தாகிவிட்டது. அதனால அவரு வந்து தனக்கு பாதகமா இருக்கிற அந்த மசோதாக்கள், தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில குடுத்த அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணி அவர் வந்து இவ்வளோ நாளா அத நிறுத்தி வைத்துள்ளார். அதனால தான் நீதிமன்றம் கூட இந்த வழக்குல அவர ஆளுநர் செய்த அந்த விஷயங்கள்லாம் தவறானது, சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிக்ளரேஷன் குடுக்கும்பொழுது, டீம்ட் டூ ஹேவ் கிராண்டட் அசென்ட். உச்சநீதிமன்றமே அசென்ட் குடுக்குறோம் அப்படின்ற மாரி டீம்ட் டூ ஹேவ் கிராண்டட் அசென்ட் என்று இந்த உத்தரவுல போட்டிருக்காங்க. இந்தியாவிலே இந்த மாரி சட்டசபை ஏற்றி அனுப்பிய அந்த மசோதாவிற்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்து உள்ளது. அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி முதலமைச்சர் அவர்களுக்கு. முதலமைச்சரே சொல்லிவிட்டார். இது வெற்றி வந்து தமிழக மக்களுக்கு தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியா உள்ள இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நிச்சயமா வந்து இனி வரும் காலங்கள்ல ஒரு வழிகாட்டியாக திகழும்.